பாருங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சுண்டைக்காய் செடி வந்து தானாகவே முளைச்சி வந்ததுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா காய் வந்து நிறைய இருக்குங்க. நம்ம சுண்டைக்காய்க்கு வந்து எங்கெங்கேயோ தேடுறோம், நம்ம செடி வைக்கிறோம். நம்ம செடி வச்சாலும் கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து செடி நல்லா செழு செழுன்னு வரதில்லைங்க. காயும் வந்து நிறைய இந்த மாதிரி பிடிக்கிறது இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ காய் இருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா மழை தண்ணியோடு சரிங்க, தண்ணி கூட விடுறது இல்லை. ஏன்னா தனியாக ஒரு காலி சைட்டில் வந்து இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கு. கொத்து கொத்தாக இருக்குதுங்க. பார்த்தீங்களா? இந்த காய் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காய் எல்லாமே நம்ம வந்து இப்போ பறித்து எடுக்க போகிறோங்க. இந்த காயை பறித்து எடுத்துகிட்டு நம்ம என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. இது காய் பார்த்திங்கன்னா இப்படியே நல்லா எல்லா காயுமே ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப முத்தவும் இல்லைங்க, ரொம்ப பிஞ்சாகவும் இல்லை, நடுத்தரமாக இருக்குது. இந்த மாதிரி காய் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ரெசிபிகள் என்ன செஞ்சாலுமே இது வந்து நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நான் வந்து கத்திரிக்கோலும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. என்ன ஒரு சிலது வரல அப்படின்னா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கத்திரிக்கோலும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் பார்க்கலாங்க.